சின்ன டம்ளரில் 1 டம்ளர் பொங்கல் பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா கழுவி ட்ரைன் பண்ணி வச்சாச்சு. இப்போ குக்கர் வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இதில் கழுவி வச்சுருக்க பாசிப்பருப்பையும் பச்சரிசியும் சேர்த்து கொஞ்சமாக வறுத்துக்கலாம். அரிசி எடுத்த டம்ளர்லேயே 3 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பால் காய்ச்சி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ குக்கரோட மூடி போட்டுட்டு வெயிட் வச்சிடலாம். பால் பொங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்து அது பால் சேர்த்து ஊற வச்சிடலாம் நல்லா. இப்போ விசில்லாம் அடங்கிடுச்சுங்க. இப்போ லிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. மசிஞ்சு வந்திருக்கு அரிசியும் பருப்பும். இது கூடவே இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். இப்போது நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் பச்சரிசி எடுத்த டம்ளர்லேயே நெய்யும் எடுத்துக்கிட்டேன். 3 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கிட்டேன். இந்த வெல்லத்தை சேர்த்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாமா. நான் எடுத்து வச்சுருக்கேன் 1 டம்ளர் நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஏலக்காய் தூள், ஊற வச்சுருக்க குங்குமப்பூ, கொஞ்சமாக பச்சை கற்பூரம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இருக்கிற நெய் ஃபுல்லாக சேர்த்துட்டோம்னா